அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த அருமையான நிகழ்ச்சியில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவருக்கும் குடும்பம் என்று ஒன்று உண்டு. நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்படியோ நம்ம ஒரு பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் திருமணமாக இருந்தால் நமக்கும் குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவின் முறைகள், இப்படியாக நாம் குடும்பமாக இருக்கிறோம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு சில வேத பகுதியை நம்ம பார்த்து கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படினால் முதலாவது ஒரு மனிதன் குடும்பமாக வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு வேலையை செய்ய வேண்டும். ஆகாரத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வேலை அல்லது ஒரு பிஸ்னஸ், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து அதனால் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் என்று சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கை வரும்போது நம்ம குடும்பத்தை கட்ட முடியும். வெளியிலிருந்து யாருமே நம்ம குடும்பத்தை கட்ட முடியாது, நம்ம குடும்பத்தை போஷிக்க முடியாது, நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியாது, நம்ம குடும்பத்துக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அவங்க எடுக்க முடியாது. அப்படியானால் நம்ம தான் நம்ம குடும்பத்துக்கு பொறுப்பாக இருந்து காரியங்களை செய்ய வேண்டும். ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு மனுஷனை கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார் என்று சொல்கிறார். அப்படியானால் குடும்பம் என்கிற ஏதேன் தோட்டம் அது ஒரு அழகாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே மகிழ்ச்சி எப்படி வந்தது என்றால், தேவன் உலாவுகிறதை காண முடிந்தது, கர்த்தரின் சத்தத்தை கேட்டார்கள். ஆமென். அப்படியாக ஆண்டவர் உலாவி வரும்போதும் அவருடைய பேசுகிற சத்தம், பழகுகிற சத்தத்தை நம்மெல்லாம் கேட்கும்போது அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆதாமும் ஏவாளும் அப்படிதான் அந்த தோட்டத்திலே அருமையாய் உலாவி சந்தோஷமாக வந்தார்கள். அதுபோல் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாகவும் ஆண்டவருடைய ஆவியானவர், அவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளாக கடந்து வரும்போது நமக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே கடந்து வரணும். இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா, ஆமேன், எங்களிடத்திலிருந்து பயத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், சந்தேக ஆவிகள், ஆமேன், முறுமுறுப்பின் ஆவி, சண்டையின் ஆவிகள், அவை பிரச்சனையின் ஆவிகள் எல்லாம் கடந்து போக முடியாய், துக்கத்தின் ஆவியெல்லாம் எங்களை விட்டு விலகி போக முடியாய், ஆண்டவர் எங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வாங்க, அப்போ தான் எங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம விரும்ப வேண்டும். தோட்டத்திலே மனுஷனிடம் தேவன் சொன்னார், வேலை செய்யணும், நீ வேலை செய்யணும்பா. அப்படியானால் நம்ம விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், குடும்பமாக இருக்கிற குடும்பத்தின் தலைவர்கள், தலைவி, பிள்ளைகள் நல்ல ஒரு வேலைகளை செய்யணும். வேலையில் உண்மையாய் சாட்சியாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்கும்போது நம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்கள் வீட்டில் கடன் என்கிற ஒரு பிசாசு இருக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருந்தும் நமக்கு லோன் தருகிறேன் என்று சொல்லி அப்பப்போ நமக்கு ஃபோன் வரும். எப்படி தான் நம்ம நம்பரை பிடிக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் நம்ம வீடு தேடி நமக்கு நம்பர் வரும், ஃபோன் வரும், நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம், இவ்வளோ லட்சம் தர்றோம், உங்களுக்கு இஎம்ஐ மூலமாக இவ்வளோவா கட்டலான்னு சொல்லி நம்மளை அப்படியாக கடனுக்குள்ளாக கொண்டு போய் விடுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா 1 வாங்கினா 2 இலவசமாக தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய துணிகளை, பட்டு துணிகளாம் நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம், இப்படியெல்லாம் நம்மளை போட்டு சொல்லி பலவித காரியங்களிலே நம்மளை அந்த கடனுக்குள்ளாக ஆக்கி விடுகிறார்கள். அப்படின்னா இதிலெல்லாம் நம்ம சிக்கிக்கொள்ளவே கூடாது. நல்ல வேலை செய்யணும். வாலிப பிள்ளைகள் நல்ல சரியான வேலையை செய்யணும். இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகள் சரியாக வேலை செய்கிறது இல்லை. வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேலை செய்யணும், குடும்பம் செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ தோட்டத்தை நம்ம பண்படுத்தணும்னு சொன்னால் அதில் இருக்கிற எல்லா மண்ணெல்லாம் நல்ல கொத்தி எடுத்து எரு போட்டு நல்ல தண்ணீர் ஊற்றி அதற்கான எல்லா காரியங்களையும் செய்யணும், களைகளெல்லாம் எடுக்கணும். நம்ம அந்த நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்கணும். நல்ல விதையை விதைத்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும். செத்த விதைகளை நம்ம ஒரு நாளும் யூஸ் பண்ணவே கூடாது. ஆமென். அது பூத்து நல்ல மனம் வரும், காய் வரும், பழம் வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் 30, 60, 100மாக நம்முடைய வயலிலே பலன் கிடைக்கும். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வீட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம வீட்டை ஒழுங்குபடுத்தணும். வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். பிள்ளைகள் கீழ்ப்படியலா அன்போடு கூட பேசி அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதலாக சில நல்ல வேத வசன வார்த்தைகளை சொல்லி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யணும். அப்போ தான் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும்.
சாப்பிட்ற நேரத்தில் பிள்ளைங்க சாப்பிட்றதில்ல, தூங்குகிற நேரத்தில் தூங்குறதில்ல, இந்த நேரமும் மொபைலை பார்த்து பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு சரியாக போகிறதில்ல, குடிச்சிட்டு ஊதாரியாக சுற்றுற பிள்ளைகள். வீட்டில் எத்தனை கண்ணீர் வேதனை. நம்ம வீட்டை பண்படுத்தணும். ஒரு நிலத்தை பயன்படுத்தினா தான் அதன் பலனை அனுபவிக்க முடியும். அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது அறுவடைகள் செய்து நம்முடைய குடும்பம் கொஞ்சம் நாட்களுக்கு சாப்பிடும்படியான ஆகாரங்களை சேமித்து நம்ம சாப்பிட முடியும். அப்படியானால் குடும்பத்தையும் நம்ம பண்படுத்தணும், குடும்பத்தை ஒழுங்காக்கி வைக்கணும். ரெண்டாவது சொல்கிறாரு, பாதுகாக்கணும்னு சொல்கிறார். பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால் தோட்டத்துக்குள்ளுக்க சின்ன நரிகள், கூடி நரிகள், அப்படிப்பட்ட பன்றி, பெருச்சாளிகள் போன்ற காரியங்கள்லாம் உள்ளே வந்து நம்முடைய வயலின் விளைச்சலை அவைகள் பீறி போடுகிறதா இருக்குது. அதை அவமாக்கி போடும். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு துஷ்ட காரியங்கள் அல்லது பிசாசின் காரியங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளுக்க வரக்கூடாது. அந்த பிசாசின் கிரிகள் வீட்டை வந்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை குலைக்காதவாறு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது. அப்படின்னால் நல்லா பாதுகாக்கணும். நம்ம எதுக்கு செவரெல்லாம் கட்டுறோம், எதுக்கு காம்பவுண்டு செவர் போடுறோம், ஜன்னல் வைக்கிறோம், கதவு வைக்கிறோம், எல்லாமே நம்மளுக்கு பாதுகாப்புக்காக. இதை வெளிப்பிரகாரமாக மட்டும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உட்புறமாக நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்களையும் வியாதியாக இருக்கிறவர்களையும் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளையும் அரவணைத்து அந்த தேவைகளை சந்தித்து அப்பப்போ அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த காரியங்களை செய்யும்போது நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு கட்டளையை கொடுக்கிறார். கணவனுக்கு அவர் சொல்கிறாரு, நீ உன் மனைவி மேலே அன்பு கூறு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சபையின் மேலே அன்பு கூர்ந்தார். அதுபோல் நாமும் மனைவியின் மேலே பிள்ளைகள் மேலே நம்ம அருமையாக அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூறும்போது நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வீட்டில் சண்டை, காலையிலிருந்தே சண்டை, எப்பவும் சண்டை, பக்கத்தில் இருந்தவங்களாம் ஏன் என்று அங்கே பார்க்கிறார்கள். ஒரு நாள் சண்டை சத்தமே இல்லை, என்னப்பா இப்படி அமைதி ஆயிட்டாங்க என்று சொல்லி போய் பார்த்தார்களாம். அங்கே பார்த்தாலும் அந்த கணவர் மரித்து விட்டார். அதன் பின்பு சண்டையே இல்லை. இயேசுவும் அன்பு கூற சிலுவையிலே மரித்தார். ஸோ நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுயத்துக்கு மரித்து விட்டோம் என்று சொன்னால் சண்டையே வராது. வீட்டுக்குழுக்க நம்ம பொறுமையை கையாளணும், எதையும் விட்டு கொடுக்கணும். அப்படியாக நம்ம ஒருவருக்கொருவர் தயவாகவும் இரக்கமாகவும் நம்ம நடந்து கொள்ளும்போது நம்முடைய வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் இருக்கும். ஆண்டவர் ஏற்ற துணையை நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டர், நம்முடைய நல்ல ஹெல்ப்பர், நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அருமையான மனைவியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி போட்ட நல்ல குடும்பமாக இருக்கும்போது நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக நிச்சயமாகவே தேவ சமாதானம் இறங்கி வரும். நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் தேவன் உலாவி வருவார். ஆக குறை சொல்லக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் திருப்திகரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 34 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு சோம்பேறியினுடைய வயலை பார்க்கிறோம், மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தை பார்க்கிறோம். சோம்பேறியும் மதியீனனும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. மதியீனன் என்று சொன்னால் அவன் காமன் சென்ஸ் இல்லாதவன், நோ அண்டர்ஸ்டாண்டிங் பவர், அவன் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, அவன் சோம்பேறி. ஒரு சூரியன் உதயமானாலும் தூங்குகிறான், இதுதான் சோம்பேறி. தட்டில் சாப்பாடை வச்சு எடுத்து சாப்பிடக்கூட கையை எடுக்க மாட்டான், அதுதான் அவ்வளோ பெரிய சோம்பேறியான். லேசினஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு இருக்காங்க. அப்போ லேசினஸ், ஒரு சோம்பேறித்தனம் உலகத்திலே பெரிய ஒரு வியாதிக்கு சமமாக சொல்கிறார்கள். அந்த லேசி மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்றாங்க. அவன் இப்படி பொல்லாத காரியங்களையும் வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியத்தை தான் அந்த சோம்பேறி செய்து கொண்டு இருப்பான். நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது, நம்முடைய வீடு நம்முடைய வயல் எப்படி இருக்கிறது, நம்முடைய திராட்சை தோட்டம் எப்படி இருக்கிறது, நாம் ஆகாரங்கள் பஞ்சமில்லாமல் இருக்கிறதா, என்ன நிலையில் நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டிற்குள்ளாக எந்த ஒரு சோம்பேறித்தனமும் வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளாக மதீனம் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கணும். திராட்சை என்று சொல்லும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷம் நம்ம இருக்கணும். நம்ம வீட்டில் அது ஒரு நாளும் குறையக்கூடாது. திருமணத்துக்கு முன்னால் இருந்தது போல என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும். வயதானாலும் மகிழ்ச்சி குறையக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன கேட்குறது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக நம்ம வீட்டுக்குள்ளுக்க வரவே கூடாது. நாம் தங்கியிருக்கிற வாசஸ்தலம் நம்முடைய வீடு இந்த கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போல என்றைக்கும் சுகந்த வாசனை வீச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே, யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அவைகள் பார்வை பாய்கிற ஆற்றை போல இருக்கிறதுங்கிறார். கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போல இருக்குன்னு சொல்கிறார். அங்கே ஆற்றோரங்கள் நடப்பட்ட
நல்ல கனி தரக்கூடிய பசுமையான மரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. அப்படியானால் நம்ம வீடு நல்ல மனம் வீசணும். நல்ல ஒரு தெய்வீக வாசனை வீசணும். தேவ பிரசன்னம் அந்த வீட்டில் நிரம்பி இருக்கணும். எந்த நேரமும் சண்டை சச்சரவுகள் இல்லாத அளவில் அருமையான நம்ம குடும்பமாக இருக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து வாழ செய்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்ம வீட்டிற்குள்ளாக ஆண்டவராக இயேசு உலாவி வருகிறாரா? அவருடைய பிரசன்னம் வருகிறதா? அவருடைய தயவு வருகிறதா? அவருடைய இரக்கம் வருகிறதா? அதற்கு வர தடையாக இருக்கிற எந்த காரியமாவது நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்ம வீட்டில் களைகள் முளைச்சிருக்கிறதா? நம்ம பண்படுத்தாமல் இருக்கோமா? பாதுகாக்காமல் இருப்போமா? பிள்ளைகள் மேலே கவனம் இல்லாமல் இருக்கிறோமா? எந்த சூழ்நிலையினால் நம்முடைய குடும்பத்தில் அமைதி சமாதானம் இல்லாமல் சச்சரவோடும் குடும்பத்தில் பிரிவினையோடும் மார்க்க பேதங்களோடு இருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். நாம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. நம்முடைய வயலை கடந்து போகும்போது ஒரு நல்ல விளைச்சல் உள்ள வயலை பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம். எவ்வளவா கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்காங்க, நல்ல அருமையான விளைச்சலாக இருக்குது. தென்னை மரங்களை பாருங்கள், எவ்வளவு காய்கள் குலையாக இருக்கிறது. வயலை பாருங்கள், நெல் மணிகள் அதிகமான பார்க்கும்போதே ஒரு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி போல பயிர் வகைகளெல்லாம் பார்க்கும்போது அந்த மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. அதன் பலன் அவர்கள் அறுவடையிலே காண முடியும். ஆகினால சோம்பேறித்தனம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, மதியம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம வீடை கடந்து போகும்போது நம்ம வீட்டுக்குள்ள அவர் வரணுங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வீடாக நம்ம வீடு இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான நண்பர் ஒருவர் உண்டு. அவர் வீட்டுக்கு 2 பையங்க, பெரிய பையங்களான பிறகு ஒருத்தனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தாரு, ஒருத்தனை நர்சிங் படிக்க வைத்தார். 2 பேருமே அருமையான வேலையெல்லாம் செஞ்சாங்க. 2 பேருக்கும் திருமணமான பின்பு அவர்களுக்குள்ளாக சின்ன சின்ன சலசலப்பு வந்தது. குடும்பம் பிரிஞ்சது. தாயையும் தகப்பனும் வயதான நாட்கள் 2 பிள்ளைகளுமே கவனிக்கல. இன்றைக்கு அந்த 2 பேருமே ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துருக்காங்க. எப்படிங்க இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும்? அதை காக்கணும், பண்படுத்தணும், தவறிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறது. நம்முடைய குடும்பம் அப்படி இல்லாதவாறு கர்த்தர் பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே கணவனை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், எங்களுக்கு யார் இருக்கிற ஆதரவுக்கு என்று சொல்லி நினைக்கலாம். எங்கள் தேவனே, நீர் எங்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாலமாக இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடுகளுக்கு நேராக நீர் உலாவி வருவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் குழப்பங்கள் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாதவாறு தேவ சத்தம் கேட்கணும். நல்ல பாடல், நல்ல ஜெப சத்தம், வேத வாசிக்கிற சத்தம், இப்படிப்பட்ட நல்ல அன்பு ஐக்கியம் எங்கள் குடும்பத்தில் பெருகும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் எங்கள் குடும்பங்களை மகிழ்ச்சியடைய செய்வீராக. எல்லா சோம்பேறித்தனங்கள் எல்லா மதியினங்களெல்லாம் எடுத்து போடுங்க. கர்த்தர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துங்க ராஜா. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை கொண்டு வருகிறோம். எங்களுடைய கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியடை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.